ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஜானி குக்கிங். இன்றைக்கி கோவக்காயில் மசால் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். எப்பவும் போல் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் டிஃப்ரெண்ட் டைப்பாக இந்த மாதிரி மசால் மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்குமே நீங்கள் பெரட்டி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காயோட அந்த மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கோவக்காயை வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சரில் 1/2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு தக்காளி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோவக்காயில் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. கோவக்காவுமே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண அந்த ஃபைன் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஃபைன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோவக்காய் மசால் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.